அவரகம் உலகம் முழுவதையுமே உழுக்கும் வகையில் இங்கு நேபாளத்தில் போட்டே கோசி என்ற நதியின் வெள்ளப்பெருக்கு அது காட்டாற்று வெள்ளமா, மேக வெடிப்பா, அல்லது திபத்தில் பனிப்பாறைகள் உருகி வெடித்து வருகிறதா என்று ஹாலிவுட் திரைப்படங்களின் கிராபிக்ஸ் காட்சிகளை விஞ்சும் வகையில் போட்டே கோசியின் அந்த காட்டாற்று வெள்ளம் கட்டிடங்களையும் பேருந்துகளையும் லாரிகளையும் அடித்து புரட்டி அடித்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆற்றின் வெள்ளம் இந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்குமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இமயமலையின் மீது அமைந்துள்ள நேபாள நாட்டில் உள்ள அந்த போட்டே கோசி நதியின் ரஸ்வா மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் இன்று காலை 8:30 மணியளவில் யாரும் எதிர்பாராத நேரத்தில் இந்த மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு, பெரும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இது நிலநடுக்கத்தாலா, மேக வெடிப்பாலா, அல்லது பனிப்பாறைகள் உருகியதாலா, பனிப்பாறைகள் வெடித்ததாலா என பல்வேறு விதமான சந்தேகங்கள் இப்போது எழுந்திருக்கிறது. இவ்வளவு ஆக்ரோஷமாக அந்த மழை வெள்ளம் வரக்கூடிய அளவுக்கு அங்கு பெரிய அளவில் மழைப்பொழிவு இல்லாத சூழ்நிலையில் திபத்தில் இருந்து நேபாள நாட்டின் வழியாக நமது பீகார் மாநிலத்திற்குள் பாயும் இந்த கோசி நதியின் வெள்ளப்பெருக்குக்கான காரணம் தொடர்பாக வானிலை ஆய்வாளர்கள் ஆய்ந்து வரக்கூடிய நிலையில் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் 19 பாலங்கள், 100க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள், 40 கிராமங்கள் உருத்தெரியாமல் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது வெள்ளத்தில். இதுதான் ரஸ்வா மாவட்டத்தின் இப்போதைய நிலை. சேதம் எவ்வளவு? சீன நாட்டின் கலால்துறை அலுவலகம், நேபாள நாட்டின் பல்வேறு இயற்கை பேரிடர் மீட்பு அலுவலகங்கள், அரசு அலுவலகங்கள் என ரஸ்வா மாவட்டத்தின் 40 கிராமங்கள் 14 பாலங்களோடு சேர்ந்து அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அந்த கோர காட்சிகளைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நேபாள நாடு இமயமலையின் மீது அதன் அடிவாரத்தில் இருந்து மேல் பகுதி வரை அமைந்துள்ள நேபாள நாட்டில் போட்டே கோசி என்ற அந்த நதி ரஸ்வா மாவட்டத்தின் வடக்கு பகுதியை முற்றிலுமாக தலைகீழாக புரட்டி எடுத்து துடைத்து போட்டு விட்டது என்று கூறக்கூடிய அளவுக்கு அங்கு சேதம், பெருமளவு சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இப்போது நேபாளத்தில் அந்த பெருவெள்ளம் நிகழ்ந்த போது என்னென்ன டிராவல்ஸ், டூரிஸ்ட் நிறுவனங்கள் அங்கு சுற்றுலா பயணிகளை அழைத்து சென்றிருந்தனர், அவர்களில் காணாமல் போனவர்கள் எத்தனை என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நேபாள நாட்டு சுற்றுலாத்துறை அறிவித்திருக்கிறது. இதன்படி சாம்ராட் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனத்தின் மூலமாக 71 சுற்றுலா பயணிகளை அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதில் 59 பேர் இந்தியர்கள், நேபாள நாட்டை சேர்ந்தவர்கள் 12 பேர். இதே போல காத்மண்டு ஹாலிடே டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனத்தின் மூலமாக 17 பேர் சுற்றுலா பயணிகளாக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஒருவர் ஆஸ்திரேலியா, இன்னொருவர் நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவர்கள். இதே போல லீஃப் ஹாலிடே என்ற டூரிஸ்ட் நிறுவனத்தை சேர்ந்த 55 பேர் அங்கு சுற்றுலாவிற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 46 பேர் இந்தியர்கள். இந்த 59 and 46 சாம்ராட் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மூலமாக 59 இந்தியர்கள். இதே போல லீஃப் ஹாலிடே நிறுவனத்தின் மூலமாக 46 இந்தியர்கள் 105 இந்தியர்கள் நேபாள நாட்டு சுற்றுலாத்துறையில் பதிவு செய்யப்பட்டு முறையாக அந்த நாட்டில் சுற்றுலாவுக்காக சென்றவர்கள் இந்த 105 பேர். இவர்களின் நிலை என்ன என்பது இன்னும் தெரியவில்லை. இதே போல கைலாஸ் ஜானி, எக்ஸ்ப்ளோர் வெக்கேஷன் மற்றும் ட்ரக்கர் சொசைட்டி, ரிச்சார்ட் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மற்றும் ஃபிஸ்டைல் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ், ஹிமாலயன் கிளேசியர், ஆல்பைன் ஈகோ டிராக் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா நிறுவனங்களின் சார்பாக 384 பேர் சுற்றுலாவுக்காக நேபாள நாட்டிற்கு முறையாக பதிவு செய்யப்பட்டு விசா பெற்று அங்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் இந்தியா, இங்கிலாந்து, மலேசியா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட 7 நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டினர் உள்ளிட்ட 291 பேர் வெளிநாட்டினர் மட்டுமே இந்த கோசி நதியின் பெருவெள்ளத்தில் அங்கு காணாமல் போனதாக இப்போது தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அடித்து செல்லப்பட்ட 40 கிராமங்கள், 14 பாலங்கள் ஆகியவற்றை இப்போது அந்த பகுதிகளில் ஹெலிகாப்டர்கள் மூலமாக மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை சென்னையைச் சேர்ந்த 4 பேர், தஞ்சையைச் சேர்ந்த 17 பேர், குரோம்பேட்டை, கடலூர், மயிலாடுதுறை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருச்சி, கோயம்புத்தூர், புதுவை, நாமக்கல், ஓசூர், திருநெல்வேலி என பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் நேபாளத்திற்கு இது சுற்றுலாவாக சென்றிருக்கிறவர்கள் பலரையும்
தொடர்பு கொள்வதற்கு தமிழக அரசின் அயலக அமைச்சகம் தொடர்ந்து மீட்பு பணிகளில் மற்றும் தொடர்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. நேபாள பெருவெள்ளத்திற்கான காரணத்தை அறிய முடியாமல் சர்வதேச வானிலையாளர்கள் திகைத்து போய் இருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது திபெத், நேபாளத்தின் அந்த ரசுவா மாவட்டத்தை ஒட்டியுள்ள திபெத் நாட்டில் உள்ள ஒரு பனிக்கட்டிகள் நிரம்பிய பனி, அந்த ஏரியில் ஏற்பட்ட திடீர் வெடிப்பு மற்றும் அந்த பனி பாலங்களால் இந்த வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவலையும் இப்போது கூறுகிறார்கள். இதனால் இந்த பெருவெள்ளத்தில் இதுவரை காணாமல் போனவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் நூற்றுக்கணக்கில் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் இதில் 57 தமிழர்கள் இதுவரை காணாமல் போயிருக்கிறார்கள் என்றும் 22 பேர் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இருந்தாலும் 400க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் முறையான சுற்றுலா நிறுவனங்களின் மூலமாக தனிப்பட்ட முறையில் சென்றவர்களும் இந்த பெருவெள்ளத்தில் சிக்கி இருக்கிறார்கள் என்ற தகவல் பதற்றத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்பட்டிருக்கிறது.